வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் மேலும் 2 மாத்திரைகள் தரம் குறைவாக இருந்ததால் விற்பனை செய்ய தடை. மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிரடி உத்தரவு. ஊதிய உயர்வு கேட்டு 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தொடர் போராட்டம். அரை நிர்வாண போராட்டம் நடத்த முடிவு. பராசக்தி திரைப்படத்தை பார்த்துவிட்டு திமுகவுடன் காங்கிரஸ் எப்படி கூட்டணி வைக்கிறார்கள்? பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கேள்வி. 7வது ஊதிய குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட புதிய ஊதியம் வழங்காததற்கு கண்டனம். மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குமரன் நகர் பகுதி மக்களுக்கு பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமரன் நகரில் உள்ள பகுதிகளில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று பரிசு பொருட்களை வழங்கினர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாடு 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டிற்கு கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாடு வரும் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சுண்ணாம்பாறு மேம்பாலம் அருகே உள்ள திடலில் சிறப்பாக நடைபெற உள்ளது. மாநாடு மேடை அமைப்பதற்கு சிறப்பு பூஜை செய்து பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கூறுகையில், வரும் 21ஆம் தேதி நடைபெறும் இந்த மாநாடு அரசியலை தாண்டி அமைந்த ஒன்று. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தாய்மொழிகளையும் போற்றும் உயர்ந்த நோக்கத்துடன் இறைவனின் அருளால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாய்மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தி அதன் மகத்துவத்தை மேம்படுத்தும் விளக்க நிகழ்வாக இது அமையும். எனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் எந்த பாகுபாடும் இன்றி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் தலைவருக்கு பொன்னாடை அணிவித்து மாநாடு வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பாபு, பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். சம்பள உயர்வு கேட்டு 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நாளை அரை நிர்வாண போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கையான சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை வழங்க கோரி கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வருடாந்திர ஊதிய உயர்வு, போனஸ் மற்றும் இதர சலுகைகள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஊழியர் சங்கம் சார்பில் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. கடந்த ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க ஆணையிட்டிருந்தார். ஆனால் அந்த உத்தரவு அரசாணையாக வெளியிடப்படாமல் அதிகாரிகள் மட்டத்தில் முடக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய எங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த நியாயமான ஊதிய உயர்வை கூட வழங்க அதிகாரிகள் மறுப்பது ஏன் என போராட்ட குழுவினர் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்கும் முதலமைச்சரின் உத்தரவை அதிகாரிகள் செயல்படுத்தாததை கண்டித்து ஊழியர்கள் தங்களின் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளனர். ஊதிய உயர்வுக்கான அரசாணை வெளியாகும் வரை போராட்டம் தொடரும். நாளை கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண போராட்டம் நடத்தப்போவதாக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தால் அவசர கால ஆம்புலன்ஸ் சேவைகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக இமாச்சல பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட ஊசி மருந்து மற்றும் சோலான் மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்ட மாத்திரை ஆகிய 2 மருந்துகளும் தரம் குறைவாக இருந்ததால் அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டு துறை தடை விதித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இவ்வழக்கை தற்பொழுது சிபிஐ விசாரணை செய்து வருகிற நிலையில் இந்த போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டு துறை தொடர்ந்து தரம் குறைவான மருந்துகளை விற்பனை செய்ய தடை விதித்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது மேலும் 2 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரைமஸ் மருந்து நிறுவனம் தயாரிக்கும் பிரிம்க்ளவ் ஊசி மருந்து மற்றும் சோலன் மாவட்டத்தில் உள்ள பினாக்கிள் லைஃப் சயின்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் அசிடமோல் 500 எனப்படும் பாராசிட்டமல் மாத்திரை போதிய தரம் இல்லாததால் அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மருந்து உற்பத்தியாளர்களும் தங்களது நிறுவனத்தில் காலாவதியான மருந்து மூலப்பொருட்கள், துணை பொருட்கள் மற்றும் காலாவதியான மருந்துகள் அழிக்கப்பட்ட விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் மருந்து உற்பத்தி மட்டுமின்றி 3ஆம் தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட மருந்துகளின் விவரங்களை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகத்திற்கு முறையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து தரம் குறைவான மருந்துகளுக்கு தடை விதிப்பதோடு மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை விதித்து வருவது பரபரப்பையும் மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 7வது ஊதிய குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட
புதிய சம்பளத்தை வழங்காததை கண்டித்து கல்லூரி நுழைவு வாயிலின் முன்பு விரிவுரையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி புதிய ஊதிய விகிதம் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் சம ஊதிய அடிப்படையில் 15 வருடம் முதல் 23 வருடங்களாக பணிபுரிந்து வரும் 26 விரிவுரையாளர்களுக்கு புதிய சம்பள உயர்வு அமல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் 7வது ஊதிய குழு சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி கல்லூரி அனைத்து விரிவுரையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் தொழில்நுட்ப கல்லூரி நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரியும் விரிவுரையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உனக்கு கிடைக்கவில்லை என்று பிறர் வாய்ப்பை பறிக்காதே, நீதி இங்கு நிலைத்தினர், ஒன்றுபட்டு நிற்கிறோம், வெற்றி மாலை சூடவே, நிலவை மேகம் மூடலாம், அதுவும் கொஞ்ச நேரமே, மேகம் மெல்ல விலகுமே, மாலை சூடவே, வழங்கிடு செவன்த் பே வழங்கிடு செவன்த் பே வழங்கிடு. அனுபவ் வித்யாசர்மம் உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதிய பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள அனுபவ் வித்யாசம் உயர்நிலைப் பள்ளியில் 11வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தலைமை அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் முதலியார்பேட்டை காவல்துறை வட்ட ஆய்வாளர் கண்ணன், தொழிலதிபர் புவனேஸ்வரன், தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவர் ரங்கநாதன், புதுவை விளையாட்டுக் கழக செயலாளர் ஸ்டாலின் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். 2025-2026ஆம் ஆண்டு பள்ளி மற்றும் மாநில அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசும் சான்றிதழும் அளித்து கௌரவிக்கப்பட்டனர். இதில் திரளான பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். மார்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து CSR நிதியில் இருந்து 1.25 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்களை புதுச்சேரியில் உள்ள 3 மருத்துவமனைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தாயார் டாக்டர் லீமா ரோஸ் ஆகியோர் வழங்கினர். மார்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து CSR நிதியிலிருந்து கனகசெட்டிக்குளம் பகுதியில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு 4 டயாலிசிஸ் இயந்திரங்கள், நகர பகுதியில் உள்ள க்ளூனி மருத்துவமனைக்கு 3 டயாலிசிஸ் இயந்திரங்கள் மற்றும் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிட்னி சென்டர் மருத்துவமனைக்கு 7 டயாலிசிஸ் இயந்திரங்கள் என மொத்தம் 1.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. டயாலிசிஸ் இயந்திரங்களை மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குநரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தாயாரும் மார்டின் குழுமத்தின் இயக்குநருமான டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், திட்ட தலைவர் கவிதா கோபாலகிருஷ்ணன், ஆக்ரோதி சங்க தலைவர் மது, கண்ணன் மற்றும் உறுப்பினர்கள், பாண்டிச்சேரி ரோட்டரி சங்க தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மருத்துவமனை நிர்வாகத்தினர், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், மார்டின் பவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து 1.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 டயாலிசிஸ் இயந்திரங்களை மருத்துவமனைகளுக்கு வழங்கியுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குடிநீரின் தரம் குறைந்து வருகிறது. TDS அளவு அதிகரித்துள்ளது. பல இடங்களில் குடிநீர் மிகவும் மோசமாக உள்ளது. இதனால் பலர் சிறுநீரக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இந்த டயாலிசிஸ் இயந்திரங்களால் ஏழை எளிய நோயாளிகள் பயனடைவார்கள் என தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி முழுவதும் குடிநீர் பிரச்சனை என்பது பெரிய அளவில் உள்ளது. அதனை சரி செய்ய சிங்கப்பூரை சேர்ந்த CPG நிறுவனத்துடன் சேர்ந்து திட்டங்களை வகுத்து வருவதாக கூறினார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருவதாகவும் விரைவில் உறுதி செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அரசியல் என்பது விளையாட்டு அல்ல, மக்களுக்கு சேவை செய்யவே வந்துள்ளோம்.
அதன் காரணமாகவே பொறுமையாக நகர்வுகளை மேற்கொள்வதாகவும் மக்களுக்கு என்ன தேவையோ அதனை நாங்கள் செய்வோம் என கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து காரைக்கால் சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததாகவும் டெல்லிக்கு அழைத்தாலும் செல்வேன் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட அறிவுசார் பிரிவு பொறுப்பாளர் சிவகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் சேவை தினமாக கொண்டாடி வருகின்றனர். பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி 10 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியும் சால்வை அணிவித்தும் நலத்திட்ட உதவியும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் உழவர்கரை மாவட்ட நிர்வாகிகள், அறிவுசார் பிரிவு பிரதிநிதிகள், மீனவரணி நிர்வாகிகள், காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தனது பிறந்த நாளில் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பாராட்டுகளையும் மகிழ்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்கட்டமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியின் கீழ் திருபுவனை கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் மூடு பலகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 7,25,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள தொட்டி தெரு, பொன்னம்பலம் நகர் மற்றும் ஐயர் தெரு மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் விடுபட்ட தெருக்களுக்கு வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 28,20,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் குயிலாபாளையம், மகா கன்ஸ்ட்ரக்ஷன், செல்லிப்பட்டு, பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பராசக்தி திரைப்படத்தை பார்த்துவிட்டு திமுகவுடன் காங்கிரசார் எப்படி கூட்டணி வைக்கிறார்கள் என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுச்சேரியில் காங்கிரசார் பாத யாத்திரை சென்றனர். இதை தொடங்கும் போது 150 பேர் இருந்தனர். முடியும் போது 50 பேர் கூட இல்லை. அதுவும் சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக் கொள்ளும் அளவில்தான் அந்த பேரணி நடந்து முடிந்திருக்கிறது. 2016 முதல் 2021 வரையில் புதுச்சேரியில் ஆட்சியில் இருந்த அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் கருப்பு சட்டை அணிந்து கலாட்டா செய்து கொண்டிருந்தனர். எதிர்க்கட்சியினர் போன்று செயல்பட்டனர். இப்போது இவர்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வாக்கு கேட்க வருகிறார்கள் என்று மக்களே கேள்வி எழுப்புகின்றனர். நிலைமை இப்படி இருக்க யார் ஆட்சியை பிடிப்பது? அமைச்சரவையில் எத்தனை இடம் கிடைக்கும்? தனியாக ஆட்சி அமைக்கலாமா என்று காங்கிரஸ் திமுகவினர் சண்டை போட்டு வருகின்றனர். பாஜக 2021 என்ன வாக்குறுதிகளை கொடுத்ததோ அதை செய்து காட்டியுள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி வந்தால் ஏழை மகளிருக்கான 2,500 ரூபாய் உதவித்தொகை கண்டிப்பாக நின்றுவிடும். இவர்கள் எதிர்மறை அரசியல்தான் செய்வார்கள். மத்தியில் பாஜகவும் இங்கு கூட்டணி ஆட்சியும் இருந்தால் இரட்டை எஞ்சின் அரசு தொடர்ந்து மிக சிறப்பாக நடக்கும் என்பது மக்களுக்கு தெரிகிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லி டகால்டி வேலையை திமுக காட்டுகிறது. இப்போது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விழிப்படைந்து ஆட்சியில் பங்கு கேட்கின்றனர். திமுக மறுக்கிறது. தூங்கி எழுந்து திடீரென தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ்காரர்கள் நியாயம் பேசுகிறார்கள். செல்வ பருந்தகை போன்ற கைகூலிகள் ஸ்டாலினுக்கு ஜால்ரா போட்டுவிட்டு திமுகவை ஆதரிக்கும்படி செய்து விடுவார்கள். பராசக்தி என்ற திரைப்படம் மூலம் ஹிந்தி திணிப்புக்கு காங்கிரஸ் கட்சியினர் எவ்வாறு மிக மோசமான முறையில் நடந்து கொண்டனர் என்று திமுகவே அவலமாக காட்டியிருக்கிறது. பாஜக போன்ற கட்சிகள் சொல்லாததை கூட காங்கிரஸ் கட்சியினர் மீது பரப்பி இருக்கின்றனர். பராசக்தி திரைப்படத்தை பார்த்துவிட்டு காங்கிரஸ் எப்படிதான் திமுகவுடன் கூட்டணி வைக்க செல்கின்றனரோ என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய VP ராமலிங்கம், வரும் மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வர இருக்கிறார். லாஸ்பேட்டையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ஏராளமான நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். கூட்டணி தொடர்பாக கட்சியின் மேலிடம் பேசி முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் நடைபெற்ற காங்கிரஸ் பாத யாத்திரையில் KC வேணுகோபால் பங்கேற்றார். அவரை அக்கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரே
இவர் ஒரு ரவுடி, இவரால் காங்கிரஸ் வெற்றி பெறாது என்று சொல்கிறார். 1998 கோவையில் நிகழ்ந்த மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய அப்துல் நாசர் மதானி என்பவரை கேரளத்திற்கு ரகசியமாக வரவழைத்து சிவப்பு கம்பளம் விரித்தவர் இந்த KC வேணுகோபால். கேரளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சோலார் பேனல் ஊழல் வழக்கிலும் இவர் பெயர் அடிபட்டது. இதே வழக்கில் KC வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்கள் மீது பெண் பாலியல் புகார் அளித்ததும் வெளியே வந்தது. அண்மையில் புதுச்சேரிக்கு இதே பாத யாத்திரை நிகழ்வில் பங்கேற்க வந்த தெலுங்கானா துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமார்கா நிலக்கரி சுரங்க ஒப்பந்தத்தை தனக்கு வேண்டியவருக்கு கொடுத்து ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியவர். இப்படி சட்டவிரோதமாக செயல்படும் காங்கிரஸ் கட்சியினர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சட்டம் ஒழுங்கு குறித்து விமர்சிப்பது நகைப்பாக உள்ளது என்றும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தேவனூர் கூட்ரோட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தேவனூர் கூட்ரோட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சூர் ராமச்சந்திரன், மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 3000க்கும் மேற்பட்டோருக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்த நிலையில் விருத்தாச்சலத்தில் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர். தமிழகத்தில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பொழுது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் ஆகியோர் இன்று நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கூட்டணியை அறிவித்தனர். இதனை கொண்டாடும் வகையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் தேமுதிக தொண்டர்கள் நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன், சங்கர் மற்றும் நகர பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அவலூர்பேட்டையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அவலூர்பேட்டையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் புண்ணியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாநில நிர்வாகி சங்கர், மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சத்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மேலும் 2 மாத்திரைகள் தரம் குறைவாக இருந்ததால் விற்பனை செய்ய தடை. மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிரடி உத்தரவு. ஊதிய உயர்வு கேட்டு 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தொடர் போராட்டம். அரை நிர்வாண போராட்டம் நடத்த முடிவு. பராசக்தி திரைப்படத்தை பார்த்துவிட்டு திமுகவுடன் காங்கிரஸ் எப்படி கூட்டணி வைக்கிறார்கள்? பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கேள்வி. 7வது ஊதிய குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட புதிய ஊதியம் வழங்காததற்கு கண்டனம். மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.